ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அருமையான வணக்கம். நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் பிரகாஷ். நாமக்கல். நம்ம ஒரு எல்லாத்துக்கும் சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது எப்படி சாதிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கோம் நிறையா பேர். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி நம்ம படித்த நிறைய இளைஞர்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஒரு 3 மாதம் 2 மாதம் ஓடுறாங்க, விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேறு பிஸ்னஸுக்கு போகிறாங்க, வேறு கம்பெனிக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் சரி அதில் செட் பண்ணி இதுக்கு நிற்கணும். நின்னா தான் முடியும். இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1வது படிக்கும்போது 5வது வேல்யூன்னு தெரியாது நமக்கு. 5வது வேல்யூமே என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த 5வது படிக்கும்போது 10வது வேல்யூ தெரியாது. அதில் போய் கற்றுக்கிறோமே இல்லையா? 10வது வேல்யூ படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜை பற்றி அது என்னென்னு தெரியாது. காலேஜ் போனே நமக்கு ஒரு இது வந்து பார்த்திங்களா, கெத்தாக போகணும் வரணும், ஒரு மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்களா. அதே மாதிரி 12 வருஷம் முடித்து 13வது வருஷம் காலேஜ் போகிற மாதிரி நம்ம ஒரு வருஷம் அந்த ஒரு பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ்னாலும் எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக சாதிக்கலாம். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பார்த்திங்களா, வருங்காலம் இந்தியா வல்லரசாகணும் இளைஞர் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அந்த இளைஞர்கள் நம்மளாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒருத்தரும் அந்த எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது இந்தியா கண்டிப்பாக வல்லரசாகும். ஒரு அப்படியாப்பட்ட பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாமக்கல் எடுத்து பண்ணிவிட்டு 1 நேரம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி ஒரு ரேங்க்கு, இந்த ரைடர் ரேங்க்குன்னு சொல்லி பண்ணி முடிச்சிருக்கிறேன். அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இந்த 1 நேரம் பண்ண கிடச்சது பலன் தான். அதை எடுத்துருந்தால் பணம் வந்துடுமா வந்தால் இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடி இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த 1 நேரம் அதில் சுக்காய் நின்றனால தான் கண்டிப்பாக அது கிடச்சிருச்சு. இதேமாரி இந்த பிஸ்னஸை நீங்களும் எல்லாம் வாங்க, கண்டிப்பாக சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ இதில் யூடியூப்பில் போடுறேன், அதனால் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. இன்னும் நிறையா வீடியோ நான் இந்த யூடியூப்பில் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பாருங்கள். வாங்க, எல்லாம் கம்பல்சரி, எல்லாம் கண்டிப்பாக வாங்க. வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிஸ்னஸில் எப்படி ஒரு பிஸ்னஸ் எடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை எப்படி கொண்டு போகணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம், 1 லட்சம் பணம் வேணும். அதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும், இல்லை போய் கற்றுட்டு வரணும். இல்லை நம்ம தாத்தா 30 ஃபேக்ட்ரி வச்சுருந்தா அது நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் இதில் அதுவுமே கிடையாது. இன்றைக்கி அழகாக எடுத்து பண்ணி போகலாம். வாங்க. சரி, நம்ம கம்பெனி பார்த்துன்னு வச்சிங்க, ஆக்ஷனோ இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட். இதுக்கு பார்த்துன்னு வச்சிங்க, பெங்களூர் இலகங்காவில் இருக்குது. இந்த கம்பெனி ஆரம்பித்து இப்போ ஒரு 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் நடக்குது. 7வது வருஷம் பிறக்க போகுது. இந்த கம்பெனி பார்த்துன்னு வச்சிங்க, நிறைய நியூட்ராசிட்டிகள் பொருள் தான். ஒரு 17 வகையான சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவோட நியூட்ராசிட்டிகள் பொருள் தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பாய். ஜெய் ஆக்சி.